அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே, நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நாம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நாம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவருடைய திருமுன்னிலையிலே நிற்கின்ற ஆண்டோனி குடன்பெர்க், ஜாஸ்மின், நிவேதா, இந்த ஆணும் இந்த பெண்ணும், இந்த இளைஞனும் இளம் பெண்ணும் இறைவன் முன்பாக, இந்த இறை சமூகத்தின் முன்பாக நாங்கள் இன்றிலிருந்து கணவனும் மனைவியுமாய் வாழ இருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு தந்த இந்த இனிய வாழ்வை வாழும் நாள் வரை ஒன்றாக இணைந்து வாழ்வோம், ஒன்றாக பயணிப்போம் என்று உறுதி சொல்லி வாக்குறுதி கொடுத்து துவங்க இருக்கின்ற இந்த அன்பு உள்ளங்களை அனைவரின் பெயராலும் வரவேற்கின்றோம். இறைவன் அவர்களை எல்லா வரங்களினாலும் நிரப்பி, குறிப்பாக அன்பில் அவர்கள் வாழ்க்கையை துவங்கி அன்பில் வளர்ந்து மகிழ்ந்து நிறைவடைய அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தந்த இந்த மிகப்பெரிய ஒரு கொடை அன்பு. கடவுள் படைப்பின் துவக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எனவே இது இறைவனின் திருவுளம். ஆணும் பெண்ணுமாக இணைந்து அமைக்கின்ற இந்த இல்லறம்
ஒரு திருவருட்சாதனமாக திருச்சபை மகிழ்கிறது. அதை அருளாக யாரெல்லாம் இந்த ஆலயங்களிலே ஆண்டவர் முன் திருமணம் புரிந்து கொள்கிறார்களோ அருளை பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே இவர்களுடைய அன்புதான் இந்த அருட்சாதனத்தின் ஆதாரம், அடிப்படை. நீங்கள் ஒருவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் ஒருவருக்காக நீங்கள் பகிர்ந்து கொடுக்க போகிற வாழ்வையும் மதிப்பையும் ஆண்டவர் நிறைவாக இன்று ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாக்குறுதிகள் உங்கள் இதயத்திலிருந்து வர வேண்டும். எனவே அந்த வாக்குறுதிகள் வாழ்வாக ஒவ்வொரு நாளும் அமைக்கப்பட இறைவன் என்று உங்களுக்கு அருள் வழங்குகிறார். எனவே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லா உறவுகளையும் நண்பர்களையும் அன்புடன் வரவேற்று இந்த திருப்பலியை நாம் நிறைவேற்றுகிறோம். தகுதியுடன் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மனித குலத்தை படைத்தபோது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்க பெறவிருக்கும் அடியார்கள் ஆண்டோனி குட்டன்பெர்க், ஜாஸ்மின் நிவேதா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தொடக்க நூலில் இருந்து வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகியவற்றின் எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும்போது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்போது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன், அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயிரம் துதி பாடல் இந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா
பாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பில் நிலைத்திருக்கின்றவர் கடவுளோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி இயல் 10 இறை திருவசனங்கள் 6 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் முன்பாகவும் இறைவனுடைய திருச்சபையின் முன்பாகவும் திருமண வாக்குறுதிகளை கொடுத்து இன்று கணவனாக மனைவியாக பொறுப்பேற்கவிருக்கின்ற அன்பு மணமக்களே, இந்த மணமக்களோடு என்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எங்களுடைய ஜெபத்தாலும் உடனிருப்பாலும் என்றும் அவர்களுக்கு துணை செய்வோம் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அன்பு குருக்களே, அன்பு இறைமக்களே, அனைவரின் சார்பாக இந்த மணமக்களை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம், ஜெபிக்கின்றோம். 2016ஆம் ஆண்டில் குரு பட்டம் வாங்கினேன் நான். முதல் ஆண்டு கோணான்குப்பம், அடுத்த ஆண்டு பேராலயத்திலே ஃபார் அல்போன்ஸ் சந்தானம் அவர்கள் கூட இருந்து ஏறக்குறைய 9 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன். திருமணத்துடைய திருப்பலியில் நீங்கள் குருப்பட்டம் வாங்கினதை பற்றிலாம் ஏன் ஃபாதர் சொல்கிறீங்க? இந்த 9 ஆண்டுகளிலே திருமண திருப்பலிக்கு சரியான நேரத்தோடு வந்த தம்பதியர், மணமக்கள் இவர்களைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். எனவே இங்கே இருக்கின்ற அனைவரின் சார்பாக இவர்களுக்கு சிறப்பான பாராட்டுதல்களை கண்டிப்பாக நாம் தெரிவித்தே ஆக வேண்டும். எல்லா குருக்களுக்குமே அந்த அனுபவம் இருக்கிறது. பல மணி நேரங்கள் காத்து கொண்டெல்லாம் இருந்திருக்கிற ஒரு சூழ்நிலைகள். காரணம், அதெல்லாம் போயிட்டு நிறைய அழகெல்லாம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் படைக்கும் போதே நம்ம ரொம்ப அழகாக தான் படைச்சிருக்கிறாரு, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அழகுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த மணமக்கள் சரியான நேரத்திற்கு இவர்கள் இந்த முக்கியமான இந்த தருணத்திலே இறைவனுடைய இந்த சன்னிதானத்திலிருந்து, இறைவனுடைய இந்த பிரசன்னத்திலிருந்து துவங்க வேண்டும் என்பதற்காக இங்கே அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து தங்களுடைய திருமண வாழ்வை உருவாக்க இருக்கிறார்கள். திருமணம் ஏன் நாம் செய்கிறோம்? எதற்காக திருமணம் செய்கிறோம்? வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா அல்ல அப்பா இருக்கும்போது, அப்பா எனக்கும் வயசாகிட்டே போகுது, நானும் எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுறது, சீக்கிரமாக காலகாலத்தில் உனக்கு ஒரு
ஒரு கால் கட்டை போட்டுட்டுனா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஏம்மா உனக்கு வயசாகுதுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ண முடியுமா? இல்லை அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? அதற்காக அல்ல. திருமணம் எதற்காக செய்யப்படுகிறது என்று பார்க்கிற போது திருச்சபை சட்டம் சொல்கிறது 2 காரணங்களுக்காக திருமணத்தை நாம் செய்கிறோம், 2 நோக்கங்களுக்காக. முதலாவது திருமண தம்பதியினுடைய நலன். கணவன் மனைவி அவர்கள் இருவருடைய நலனுக்காக இந்த திருமணமானது உருவாக்கப்படுகிறது. அதுதான் அதற்காகத்தான் திருமணம் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரனுடைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் மனிதனை படைக்கிற போது ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கின்றார். அவர்களை படைக்கிற போது மனிதனுடைய விலாவினுடைய எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கிறார் என்று கூறுவது அவர்கள் இருவரும் சமமானவர்கள். ஒரு உருவகமாக சொல்வார்கள், கற்பனையாக சொல்வார்கள். கடவுள் மனிதனுடைய தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கி இருந்தார் என்றால் பெண்ணானவள் கணவனை அடிமைப்படுத்துவாள், அடக்கி ஆளுவாள். ஒருவேளை கடவுள் மனிதனுடைய காலில் எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கி இருந்தார் என்றால் கணவன் மனைவியை அடக்கி ஆளுவான், அடக்குமுறைப்படுத்துவான். அவர்கள் யாரும் யாரையும் அடக்குமுறைப்படுத்துவது அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் சமமாக நேசிக்க வேண்டும், சமமாக அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறார். எனவே திருமணத்தினுடைய முதல் நோக்கம் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சமமாக அன்பு செய்வது. 2 சமமான மனிதர்களுக்கு இடையில் தான் அந்த அன்பு மலர முடியும். ஒருவர் உயர்வாக ஒரு முதலாளி இருக்கின்றார், ஒரு அடிமை இருக்கின்றார், அவர்களுக்கு இடையிலே அங்கே ஒரு அன்பு என்பது, ஒரு பாசம் அன்பு என்பது மலர முடியாது. ஒருவேளை முதலாளியாக இருக்கிறவர் அடிமையாக இருக்கிற ஒருவரை அன்பு செய்கிறார் என்றால், நேசிக்கிறார் என்றால் அவரை தனக்கு அந்த அடிமை நிலையிலிருந்து சமமான நிலைக்கு கொண்டு வந்து விடுவார். எனவே சமமான மனிதர்களுக்குள்ளாகத்தான் இந்த அன்பானது பரிமாறப்படும், உண்மையான அன்பு பரிமாறப்படுகிறது. எனவே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சமமாக அன்பு செய்வதை தான் முதல் நோக்கமாக தாயாம் திருச்சபை நமக்கு இந்த திருமணத்தினுடைய நோக்கமாக நமக்கு கொடுக்கிற தன்னுடைய கட்டளையின் வழியாக. 2வது காரணம், திருமணம் செய்வதற்கான காரணம் தங்களுடைய சந்ததியை, தலைமுறையினரை உருவாக்க வேண்டும், குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கணவனும் மனைவியும் நலமோடு இருந்தால்தான் அவளுக்குள்ளாக ஒரு அன்பினுடைய பிணைப்பு ஒரு உறுதியாக இருக்கும் என்றால் தான் அங்கே குழந்தைகள் உருவாவார்கள். கணவனுக்கு இடையிலே அல்லது மனைவிக்கு இடையிலே அந்த சரியான புரிதல்கள், உண்மையான அன்பு இல்லாத நிலையிலே குழந்தைகளை உருவாக்குவது என்பது இயலாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, அன்புக்குரிய மணமக்களே, இன்றிலிருந்து நீங்கள் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கடவுள் முன்பாக நீங்கள் ஏற்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். வேறு யாரும் கொடுக்கின்ற பொறுப்பல்ல, மாறாக கடவுள் கொடுக்கின்ற பொறுப்பு கணவனாக இருக்க வேண்டும், மனைவியாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக யாரை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் கணவனாக இருக்கிறவர் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இன்றிலிருந்து குட்டன்பெர்க் அவர் குட்டன்பெர்க் அல்ல, மாறாக இயேசுவாக இன்று அவர் மாறுகின்றார். ஜாஸ்மின் நிவேதா அவர்கள் இன்றிலிருந்து அவர் ஜாஸ்மின் நிவேதா அல்ல, மாறாக திருச்சபையை பிரதிபலிக்கின்றவராக திருச்சபையாக மாறுகின்றார். எனவே நீங்கள் இருவரும் இந்த குடும்ப வாழ்க்கையிலே உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், திருச்சபையை பார்க்க வேண்டும். திருச்சபை எந்த அளவிற்கு இயேசுவோடு இணைந்திருந்தோ அதுபோன்று இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர்களாக இணைந்து வாழ்கின்ற மிகப்பெரிய ஒரு கடமையை, பொறுப்பை இன்று நீங்கள் ஏற்கிறீர்கள். ஒரு சாட்சிய வாழ்விற்கான ஒரு கடமையை நீங்கள் ஏற்கிறீர்கள். எனவே இன்று நீங்கள் இறைவனுடைய துணையோடு நீங்கள் இந்த பொறுப்பை எடுக்கிறீர்கள். எனவே இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கின்ற கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு மணமக்கள், உங்களுக்கான இன்றைய இந்த திருமண நாளினுடைய இந்த நாளிலே கடவுள் கொடுக்கின்ற உங்களுக்கான ஒரு வார்த்தை, பவுலடியார் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய இயலும். எனவே இந்த பொறுப்பை நாம் எப்படி செய்ய போகிறோம்? இந்த குடும்ப வாழ்க்கையை, கணவன் என்கிற ஒரு கடமையை, மனைவி என்கிற கடமையை நான் எப்படி செய்ய போகிறேன் என்கிற நீங்கள் தயக்கம் கொள்ள வேண்டாம். மாறாக இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கின்ற கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும். பவுலடியாரோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்கிற அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். ஆமேன்.
அன்பார்ந்த மணமக்களே, ஏற்கனவே திருமுழுக்கின் வழியாக இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்பொழுது திருமணம் என்ற அருட்சாதனத்தின் வழியாக இன்னொரு புதிய பொறுப்பையும் கடமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பொறுப்பை நீங்கள் சரிவர ஆற்றுவதற்கான அருளை இந்த நேரத்தில் இந்த அருட்சாதனம் உங்களுக்கு வழங்குகிறது. எனவே உங்களுடைய மன சம்மதத்தை இங்கே இருக்கிற திருச்சபையின் முன்பாக, திருப்பணியாளர் முன்பாக அறிக்கையிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நிவேதா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கே வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நிறைய பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஆண்டனி குட்டன்பர்க் என்னும் நான், ஜாஸ்மின் என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பரிபூர்ணமாக இருந்து பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஜாஸ்மின் என்கிற நான் உன்னை என் ஆண்டனி குட்டன்பர்க் உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாக பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உம்மடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திரு மாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஜாஸ்மின் நிவேதா, என் அன்புக்கும் பிரமாணித்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணித்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்து கொள்கிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்க உம்மை வேண்டுகிறோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிர்பலம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவிடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு பொறுவாக்குகின்ற வழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த உலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திடும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறுண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இப்போது மனமுடித்து அவரது அடியார்களாகிய
இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புதிய உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் அன்பினால் ஒரே உள்ளமும் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்தியபின் மது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிறையா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரிக்கலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தின் ஒன்றாய் இணைக்கப்பெற்று மது ஆசையை நாடி நிற்கும் மடியார்கள் இவர்களை தூய ஆவியாரின் அருளை இவர்கள் மேல் பொழிந்து இவர்களின் இதயங்களில் மது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்து நிற்பார்களாக. அடியார் ஜாஸ்மின் நிவேதா அன்பில் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்ற பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரை, உம்மை இப்போது வேண்டுகிறோம். அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேர் அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றி அருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. ஆமென். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. ஆமென். உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இன்று திருமணம் புரிந்து கொண்ட இந்த புதிய மணமக்களை ஆண்டோனி குடன்பெர்க், ஜாஸ்மின், நிவேதா இவர்களுக்கு உங்கள குருக்கள் பங்கு தந்தையின் சார்பாகவும் உறவுகளின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். We wish you a very happy married life. ஆண்டவர் என்றும் உங்களுடன் இருந்து உங்களை வழிநடத்தி வாழும் நாள் வரை இதே அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க அருள் தருவார். Happy life. God bless. குடும்பம் என்றொரு கோயில், அதில் கணவனும் மனைவியும் தீபம். இணைந்த தீபத்தின் ஒளியில் நாம் இனிது காண்பது இறைவன். குடும்பம் என்றொரு கோயில், அதில் கணவனும் மனைவியும் தீபம். இணைந்த தீபத்தின் ஒளி
மரி போல இரு குடும்பமாய்